மாவட்ட அளவில் பறந்து விரிந்த அரிமா பேரியக்கத்திற்கு இது 100வது ஆண்டாகும். 1916களிலே மெல்வின் ஜோன் அவர்கள் இந்த லயன்ஸ் இயக்கம் என்று சொல்லக்கூடிய அரிமா பேரியக்கத்தை துவக்கி வைத்தார்கள். அந்த நூற்றாண்டை ஒட்டி 324 ஏட்டு அரிமா மாவட்ட ஆளுநர் வெங்கட்ராமன் அவர்கள் இன்றைய தினம் தூய்மை இந்தியா என்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு லயன் சங்கங்களும் அவர்கள் சார்ந்த லியோ சங்கங்கள் மற்றும் என்சிசி என்எஸ்எஸ் போன்ற சேவை அமைப்பை எல்லாம் இணைத்து சுமார் 1 லட்சம் தன்னார்வ மாணவ தொண்டர்கள் இன்றைக்கு கரூரிலிருந்து காரைக்கால் வரை காலை 10 மணி முதல் இந்த தூய்மை பணியை மேற்கொள்கிறார்கள். அங்கங்கே இருக்கிற கோவில்கள், பேருந்து நிலையங்கள், ரயில்வே நிலையங்கள், பூங்காக்கள் மற்றும் மசூதிகள், பொதுமக்கள் கூடுகிற இடங்களிலெல்லாம் இந்த தூய்மை பணியானது நடைபெறுகிறது. அந்த வகையில் கரூர் மெஜஸ்டிக் லயன்ஸ் சங்கம் தங்களுடைய சார்பு இயக்கங்களான கரூர் அரசு கலைக்கல்லூரி லியோ சங்கம், கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி லியோ சங்கம், கரூர் ஜெயராம் கல்லூரி லியோ சங்கம், கரூர் சேலஞ்சர்ஸ் லியோ சங்கம் ஆகிய லியோ சங்க தன்னார்வ தொண்டர்கள் சுமார் 300 பேரோடு இணைந்து தேச தலைவர்கள் சிலை அமைந்திருக்கிற பூங்காக்களை இப்பொழுது லைட் ஹவுஸ் கார்னரில் உள்ள காந்தி பூங்காவில் காந்தி சிலையை நகராட்சி தலைவர் செல்வராஜ் அவர்கள் சுத்தம் செய்து துவக்கி வைத்து இங்கே இந்த தூய்மை பணி நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகில் இருக்கிற காமராஜர் சிலை, நகராட்சி எதிரிலே இருக்கிற காந்தி பூங்கா, அதற்கு அருகிலே இருக்கிற காவல் நிலையத்திற்கு அருகிலே இருக்கிற நேதா சுபாஷ் சந்திரபோஸ் சிலை, திருப்பூர் குமரன் சிலை, அது சார்ந்த இடங்களை இன்றைக்கு இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை செய்கிற பணியை கரூரில் நடத்தி கொண்டிருக்கிறோம்.